வார்த்தை ஆண்டவரை நடத்தி மகிழ்ப்படுத்தும்படியாக சோமனரோ மாதத்தில் ஆண்டவர் வார்த்தையில் ஆண்டவர் வைப்பவர்கள் இணைக்கப்பட்டதாக கர்த்தர் கிரியை செய்யும்படி எங்களோடு பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. இரக்கமுள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனே, சேனைகளின் கர்த்தாவே, அன்பு தகப்பனே, அப்பா நீர் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக கர்த்தாவே. என் தேவாதி தேவனப்பா, இந்த சூழ்நிலையில் ஐயா உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தாவே. அப்பா எங்களுக்கு கிருபை காருங்க ஆண்டவர், பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உடனடிக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் இருப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்துக் கொள்வோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்துக் கொள்வோம். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அக்காலத்திலே அங்கே இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய், ஈசி என்று கூப்பிடுவாய் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். அங்கே ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீர்களானால் 2வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அங்கே ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளையையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் அங்கே இந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், வடக்கு ராஜ்யத்துக்குரிய மக்களை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு அங்கே தெரியும், அங்கே ரெகோபெயாமின் காலத்திலே ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டன. வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாய். அங்கே ரெகோபெயாமுக்கு 2 கோத்திரமும் 10 கோத்திரம் அங்கே தெற்கு ராஜ்யத்துக்கும் அங்கே பிரிக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே தன்னுடைய முதியோருடைய ஆலோசனையை கேளாமல் அங்கே தன்னோடு இருந்தவருடைய ஆலோசனையை கேட்டது நிமித்தம் அங்கே ராஜ்யங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது அங்கே வடக்கு ராஜ்யத்தை குறித்து அங்கே ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதனால இந்த ஓசியா தீர்க்கதரிசி தேவன் எதுக்கு பயன்படுத்துகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். தேவன் அவருடைய அங்கலாய்ப்பை கேட்டு அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி அவர்களை நடத்தி கொண்டு வந்தாலும் அவர்கள் அங்கே தேவனுடைய சத்தத்துக்கு சொல்லி கொடுக்காதபடிக்கு அவர்கள் மிகுந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளும் தங்கள் மனப்போன போக்கிலும் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். தேவன் அதை பார்த்து வேதனைப்பட்டு நீங்கள் பார்த்தால் தெரியும். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாய எஸ்டியேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவரின் நாட்களிலும் பேயரின் குமாரனாய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அப்போ இந்த ராஜாக்கள் அங்கே ஆண்ட நாட்கள்ல அங்கே ஓசியாவை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் கர்த்தர். அந்த ஜனங்களை எப்படி திருத்தலாம், இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பாவனையாய் ஓசியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை வைத்து அவர்களோடு பேசுகிறார். அங்கே யூதா ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அங்கே கணக்கில் எடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசுறதுனால வாழ்க்கை மூலமாய் பேசுகிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை கடைபிடித்து வருகிறார்கள் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை பேசினாலும் கீழ்ப்படியாதபடி ஜனங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருந்த நாட்கள்ல இந்த வேளையில நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஓசியா தீர்க்கதரிசியை பற்றி பார்த்தோமானால் அங்கே சரித்திரம் சொல்லுகிறதே, அந்த கோமேர் என்ற பெண்ணை ஓசியா தீர்க்கதரிசி அங்கே காதலித்து
செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சரித்திரங்கள் சொன்னாலும் அது உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து நீ அங்கே போய் அங்கே 2வது வசனத்துல கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளை முன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரமாயிற்று. அப்படியானால் இந்த வசனம் சொல்லுகிறது அங்கே ஏற்கனவே அந்த ஸ்திரீ சோரம் போன ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அதனால ஏற்கனவே அந்த ஸ்திரீ பாவத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ, ஏற்கனவே அங்கே விக்கிர ஆகாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஸ்திரீ, ஏற்கனவே விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட ஸ்திரியை விவாகம் செய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க போனால் முக்கியமாக விக்கிரக ஆராதனை குறித்து தேவன் சொல்லுகிறார். முக்கியமாக அந்த காரியத்தை தேவன் அருள்விருக்கிறார். அதனால அங்கே ஓசியாவை கொண்டு தேவன் இந்த ஜனங்களுக்கு பேசுகிறார். இந்த கோமேரை ஒரு சபையாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாகவும் ஓசியாவை அங்கே மணவாளனுக்கு அடையாளமாக வைத்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த ஜனங்களோடு. அப்படி பேசும் பொழுது அங்கே கோமேர் என்ற பெண்ணை அவர் அங்கே திருமணம் செய்கிறார். எப்படி என்று சொன்னால், அவர் ஏற்கனவே பாவத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது திரும்பமாக அடுத்தடுத்த அதிகாரங்களை நீங்க பார்த்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அர்த்தமுடைய பெயர்களை வைக்கிறார். அதன்படி இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பதற்காக. ஆனால் அந்த பிள்ளைகளை பெற்று அந்த ஓசியா தீர்க்கதரிசியோடு அங்கே கோமேர் என்ன செய்கிற சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கையில் அதுக்கு பின்னதாக திரும்பமாய் அந்த பழைய பாவத்துக்குள்ளாய் கடன் செல்லுகிறதை இங்கே ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால இது எதற்கு அடையாளமாய் இருக்குது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அங்கே அநியாயத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த எங்களை ரட்சித்து மீட்டு அங்கே அழைத்து தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்முடைய வல்லமையை கொடுத்து நம்மை நடத்தி வருகிற நாட்கள்ல தேவனை விட்டு விலகி போகிற ஜனங்களுக்கு ஒப்பாக திரும்பவுமாய் அந்த கோமேர் என்ற பெண் திரும்பவுமாய் பாவத்துக்கு உள்ளாகிறாள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு அங்கே ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த அந்த பாசம், அந்த நேசம், அந்த அன்பு கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே உலகத்தை பார்த்து உலக காரியங்களை பார்த்து அங்கே தேவனுடைய அன்பை விட்டு விட்டார்கள். ஆனால் தேவன் தாம் ரட்சித்த போலவே, தாம் அழைத்தது போலவே, தாம் தொட்ட விதத்தில் நீங்க ஆதியில் இருந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அங்கே தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு தேவன் அங்கே ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே சபைக்கு ஜனங்கள் வருவார்கள். அந்த ஆரம்பத்தில் வந்த பக்தி இல்லை, அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே இருந்தவர்களுக்கு அந்த வைராக்கியம் இல்லை, அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு எதுவுமே தெரியாது, சபையை குறித்து தெரியாது, ஊழியக்காரரை பற்றி தெரியாது, எந்த காரியங்களும் தெரியாது. அவர்களுக்கு தேவனை பற்றி மாத்திரம் தான் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு மாத்திரம் தான் தெரியும். அவரோடு பேச வேண்டும். இன்னைக்கு புதிய ஆத்துமாக்கள் சொல்லுவார்கள், தேவன் என்னோடு பேசுவாரா சிஸ்டர்? ஓம் பேசுவார். தாவமாய் இருப்பார்கள். ஏன் என்னோடு பேசுகிறதில்லை? ஏன் என்னோட சொப்பனங்களை காட்டுவதில்லை? நான் கூட ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனை நோக்கி பார்த்து அங்கே என்னுடைய ஊழியக்காரர்களை நடத்தும் பொழுது அவர்களோடு ஆண்டவர் பேசுவதை குறித்து கேள்விப்பட்டு நான் இரவிரவாக கரிகாலை எழுதி நித்திரை கொள்ளாமல் என்னோடு நீர் பேச வேண்டும் ஆண்டவரே, நானும் நேசிக்கிறேன் என்று சொல்லி அதிகமாய் அழுது தேவனுடைய பாதத்துல அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் அழைப்பது உண்டு. அப்படியாக ஆரம்ப நாட்களிலே நாங்கள் அங்கே தேவன் பேச வேண்டும், தேவனை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கே அநேக ஊழியக்காரர் தரிசனங்களை சொல்வார்கள், தேவன் எனக்கு இப்படி வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்டார் என்று சொல்லும் பொழுது ஏன் எனக்குமே காட்ட மாட்டீர் ஆண்டவர் என்று சொல்லி வைராக்கியத்தோட ஜனங்கள் அங்கே தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்ப்பது உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த காரியம் இல்லை. இன்றைக்கு அந்த காரியங்களை சிந்திப்பதற்கு பதிலாக சத்துருவானவன் வேறே காரியங்களை சிந்தைகளில் போட்டு விடுகிறான். வேறே காரியங்களை சிந்தைகளில் போட்டு தேவனை பார்க்க முடியாதபடி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையும் அப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே. அதனால்தான் தேவன் வேதனையோடு இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல கோமேர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், திரும்பவுமாய் அந்த ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது அங்கே புதிய ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். அங்கே அது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள காணப்பட்டது. ஒரு ரட்சிப்பின் உன்னத அனுபவம், ஒரு சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரர்கள் போய் ஆண்டவரை பற்றி சொல்லிவிடுவோம் உடனே. இரண்டு அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் பொங்கி வெளியில வந்து பக்கத்து வீட்டுக்காரர்
என்றும் மாறாதவர். அவர் எப்பயும் எங்களை நேசிக்கிறார், எப்பொழுதும் ஒரே மாறத்தான் நேசிக்கிறார் என்றால் வாசிக்க தேவையில்லை. யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் பகுதி முதல் வசனம் கடைசி பகுதியில அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அவர் எப்படி அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம். அப்போ தேவன் முடிவு பரியந்தம் ஒரே மாறத்தான் எங்களை நேசிக்கிறார். ஆனா நாங்க தான் ஆண்டவரை பார்க்கிறோமா, அல்லாவிட்டால் உலகத்தை பார்க்கிறோமா? சில வேளைகள்ல பிரச்சனை வரும்போது ஆண்டவரை பார்க்கிறோம், சந்தோஷமா இருக்கும்போது உலகத்தை பார்க்கிறோமா? நாங்கள் தான் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமான பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே சொல்லப்படுகிறது 5வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 5வது வசனம், 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பந்தரித்தவன் இலட்சியான காரியங்களை செய்தார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு வயலையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். அவருடைய தாய் சோரம் போனால் எப்படி என்று சொன்னால், அங்கே முதல் நீங்கள் குடும்பம் என்றால் எப்படி என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி. அப்போ கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்த பொழுது அங்கே இவர்களுக்கு இந்த குழந்தைகள் பிறந்தது. அப்படி பிறக்கும் உள்ளவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருந்தார்கள். என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது, அங்கே பிள்ளைகள் பெற்றார்கள். ஆனால் பின்னதாக பாருங்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்து முடிந்த பிறகு அங்கே அவர் திரும்பவுமாய் பாவத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிறார். இன்றைக்கு அதே போலதான் சபை விசுவாசிகள் தேவனோடு அங்கே ஆரம்பத்தில் விவாகம் பண்ணின ஆரம்பத்தில் தேவன் தொட்ட ஆரம்பத்தில் ரட்சித்த ஆரம்பத்தில் அவர்கள் நல்ல சந்தோஷமாய் தேவனோடு இருப்பார்கள். ஆனால் திருப்ப அவர்கள் என்னென்ன பழைய பாவம், அதாவது பழைய பாவ காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் திறமை, இதுகளுக்கு நாங்கள் விலகி இருக்க வேண்டும். நான் கடந்த கிழமை அதுக்கு முதல் கிழமை நான் ஒரு பிரசங்கத்தை ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்து கொள்ளாத பட்சத்துல, நாம இரவும் பகலும் அதிலே நாங்கள் கண்ணா இருக்காத பட்சத்துல அந்த ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கிற உறவு நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். நீங்கள் ஒரு நபரோடு பேசுறவர்களா இருந்தால், அல்லாவிட்டு உங்களோட ஃப்ரெண்டோடையோ நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் பேசி 2-3 நாள் பேசிவிட்டு அல்லது 1 வருஷம் பேசிவிட்டு பேசாம விட்டால் அவர்கள் உங்களை வெறுத்து இவர்கள் பேசுகிறார்களே ஏமாற்றி இன்னும் நீங்க நினைக்காத எல்லாம் அவர்கள் நினைத்து உங்களை வெறுத்து விடுவார்கள். ஆனா ஆண்டவர் நம்மை வெறுக்க மாட்டார். ஆனா அதே போலதான் அன்றைக்கு மனசோடு எப்படி பழகுறாங்களோ அதே போல தேவனோடு பழகலாம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல பிரியமானே, தேவன் நாம கொஞ்சம் விலகினாலும் தேவனுக்கு ஒரு அன்பலாய்ப்பு எங்களை குறித்தேண்டா. அவர் அவ்வளவா எங்களை நேசிக்கிற தேவன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே சொல்லுவார்கள், நான் இந்த பாவத்தை எல்லாம் தெரியாம செய்துட்டேன், இனிமேல் எப்படி நான் பாவம் செய்யாமல் இருப்பது? ஒரு பாவம் செய்யாமல் இருந்தால் தேவன் எங்களோடு பேசுவார், அந்த சந்தோஷமே நமக்கு போதும். அப்பா எப்படி நான் பாவம் செய்யாமல் இருப்பது என்று சொல்லி, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு உபவாசம் இருப்பார்கள், ஜெபிப்பார்கள், அனுதினம் ஆலயத்துக்கு சென்று ஆலோசனைகளை கேட்பார்கள். அப்படித்தான் அங்கே புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஆனா போக 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 அங்கே மனசுகளை பார்க்க ஆரம்பிப்பார்கள், சபைக்கு வரவர்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள், சபையில பலர்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அது மாத்திரமல்ல, தவறான உபதேசங்களை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அவைகள் அவர்களுக்கு அங்கே அது பிரயோஜனத்தை கொண்டு வருவது கிடையாது. அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திவாரத்தில் கட்டப்பட வேண்டும். ஆருடைய அஸ்திவாரம்? அப்போஸ்தலருடைய தீர்க்கதரிசியுடைய அஸ்திவாரம். எல்லாருடைய அஸ்திவாரங்களும் கட்டப்பட முடியாது. நம்முடைய அஸ்திவாரம் சரியா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவா இருக்க வேண்டுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே வேர் பெற்ற வேண்டும். நம்முடைய வேர் சரியாக இருக்க வேண்டும், நல்ல ஆழமாய் செல்ல வேண்டும் வார்த்தைக்குள்ளாக. அப்படி செல்லுமானால் நாங்கள் தேவனை விட்டு விலக மாட்டோம். ஆனால் இந்த கோமேர் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அங்கே அவர் என்ன செய்கிறாள், அங்கே பழைய பாவத்துக்குள்ளாக கடந்து சென்று அவள் என்ன சொன்னாள், அவர்களுடைய தாய் சோரம் போனால், அவர்களை கற்பந்தரித்தவள் இலட்சியான காரியங்களை செய்தால், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். பாருங்கள், அங்கே உலகத்துக்கு பின்னால இன்றைக்கு நான் நம்முடைய இலங்கை தேசத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய அநேகமான சந்தர்ப்பம் நமக்கு இருந்தது. ஆனாலும் இங்கே வந்து நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள்
என்று இங்க வரும்பொழுதே நான் அறிந்திருந்தேன். அதனால நான் என்ன செய்வேன், ஒரு மாதத்துல ஒரு காலாவது உபவாசம் பண்ணி என்னை செக் பண்ணுவது உண்டு. தயவு செய்து நீங்களும் அப்படி செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். நான் நிறைவாய் நின்றதுல பேசவில்லை, என்கிட்ட குறைகள் இருக்கலாம். ஆனா தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கணும். அவர் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கணும். அதனால நம்மை நாங்கள் சோதித்து பார்த்து நம்ம எப்பொழுதும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எங்க சரீரத்தை கொண்டு போய் அடிக்கடி நாங்கள் ஒரு வருஷத்துல ஒரு 2 வருஷத்துல ஒரு செக் பண்ணுவோம். என்ன சரத்துல என்ன பழுது இருக்கிறது, என்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை ஏன் செக் பண்ணக்கூடாது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நாங்கள் செக் பண்ணினா சரீரம் முழுவதும் நல்லா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வந்து சுகமாய் இருக்கும்படி. அப்போ ஆத்துமா சரியா இருந்தா நாம எல்லாம் நல்லா இருக்கும். ஆத்மாவில சிந்தை சித்த உணர்ச்சி இருக்குது. அப்போ நம்மளோட ஆத்துமா தேவனோட நல்ல சந்தோஷமா இருந்தா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல ஆத்துமா கழிவுங்கன்னு சொன்னா எந்த வியாதியும் நமக்கு தெரியாது. எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனை இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல, பிரச்சனை வராதுன்னு சொல்லல, வியாதி வராதுன்னு சொல்லல. எது வந்தாலும் கர்த்தர் நம்மை காக்கிற தேவன், கர்த்தர் நம்மை நடத்துற தேவன், கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன், இரவும் பகலும் கூட இருந்து நம்மை நடத்துற தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, அந்த சந்தோஷம் பாருங்க. இன்றைக்கு எத்தனை பேர் சந்தோஷம் இல்லை இந்த உலகத்துல பாருங்க. இன்றைக்கு கூட நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். கொலை செய்து விட்டார்கள். இன்றைக்கு எதுக்கு கொலை செய்கிறார்கள்? குழப்பம். எதுக்கு தற்கொலை செய்கிறார்கள்? அந்த நிம்மதியை இழந்து என்ன செய்வோம்னு தெரியாது. இன்றைக்கு அனைவரிடத்துல பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம். ஆனா அந்த நிம்மதியை யாராலும் தர முடியாது. அந்த பணம் நமக்கு கொண்டு வராது, பொருள் நமக்கு கொண்டு வராது, எங்களுடைய வேலைகள் நமக்கு கொண்டு வராது. பிரியமானவர்களே, பணத்தை சம்பாதித்தாலும் பொருளை சம்பாதித்தாலும் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் இருந்தாலும் என் அன்பின் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மகிட்ட இல்லாவிட்டால் சந்தோஷமா இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவரும் சொல்வார், எனக்கு நித்திரை வருகிறது இல்லை, நித்திரை வருவதில்லை என்று போன் பண்ணுவார்கள். நித்திரை வராவிட்டால் என்ன வாழ்க்கை? பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு நித்திரை தான் ஒரு சந்தோஷம் இல்லையா? நித்திரை தான். சாப்பிட முடியவில்லை சொல்லுவார்கள். சாப்பிடுற பிரசங்கி புத்தகத்துல பாக்குறோம், நீ புசித்து குடித்து சந்தோஷமா இருப்பதை தவிர வேறு எந்த இந்த உலகத்துல இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கி பாருங்க. அப்போ சாப்பிட முடியாது, என்ன சந்தோஷம் இல்லை, விரும்பின சாப்பாட்டை சாப்பிட முடியல, நித்திரை இல்லை. காரணம் அந்த சந்தோஷம் கிடையாது. ஏன் குடிக்கிறார்கள், வருகிறார்கள், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இழந்து இதை குடித்தாலாவது நிம்மதியா நித்திரை கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த தேவ சந்தோஷம், தேவனுக்கு அந்த உறவு சரியா இருந்தா குடிக்க மனம் வராது, வெறிக்க மனம் வராது, தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க மனம் வராது. தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஐயா, பாவ கண்களின் இச்சை நாங்கள் விலகி இருக்க வேண்டும். தேவனால் பிறந்தவன் பாவத்துக்கு உடன்பட மாட்டான். பிரியமான இன்னைக்கு அனைவரும் கிருபையின் காலம் என்று எல்லாவற்றையும் செய்து கொண்டு அங்கே தேவனோடு நான் இருக்கிறது என்று சொன்னால் தேவன் வரும்பொழுது நாங்கள் வெட்கப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த கோமரை பார்க்கிறோம் பாருங்கள். அவள் தாய் சோரம் போனால் அவர்களை கற்பந்தரித்த நிகழ்ச்சியான காரியங்களை செய்தால் அப்பத்தையும் தண்ணீரையும் மாட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்தவருக்கு கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால் ஏனென்றால் இந்த தேவன் சந்தோஷத்தையும் நமக்கு சமானத்தையும் கொடுத்த தேவன், அது மாத்திரமல்ல ரட்சிப்பை கொடுத்த தேவனை விட்டு அங்கே உலக காரியங்கள் பாருங்க. இன்றைக்கு அநேகர் வேலையினால தேவனை விட்டு விலகுகிறார்கள். 2 வேலை 3 வேலை, ஒருவர் வீடு வேண்டினா 4 வீடு வேண்டினா, ஒருவர் கார் வேணும் அதை விட நல்ல கார் வேணும். பாருங்க, நீங்க தேவனுக்கு உண்மையா இருந்து பாருங்க, கேட்காம எல்லாம் கிடைக்கும். தேவனோட சத்தியத்தில் நடந்து பாருங்க, தேவனுடைய வார்த்தைப்படி நடந்து பாருங்க, ஒன்றுமே தேட தேவையில்லை, அது வரும், தானா வரும். பிரியமானவர்களே, இந்த தேசத்துல நான் வந்து எதையுமே கேட்டதில்லை, அனுப்பிட்டேன், எனக்காக எதுவுமே கேட்டதில்லை. என்னுடைய கணவன் சாட்சி, என்னுடைய கணவனிடத்துல கூட நான் எதுவும் கேட்டதில்லை. வேணுமெண்டா நீங்க கேட்டு பாருங்க, எனக்கு அது வேண்டித்தா இது வேண்டித்தான் கேட்கவே மாட்டேன். என்னுடைய ஒரே சந்தோஷம் என் கணவன் தேவனோடு இருக்க வேண்டும். என்னுடைய கணவன் பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை சோத்திருக்கேன். என்றால் என்னுடைய கணவன் அவரை ரட்சிப்புக்காக நான் 1 வருடங்கள் மிகுந்த வேதனையோடு பாரத்தோடு பல மணி நேரங்கள் செபித்தேன். ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவரை அவர் மேல ஊற்றி பரிசுத்த ஆவியை கொடுத்து வரங்களை கொடுத்து தேவன் இன்றைக்கும் ஒரு வல்லமையா ஒரு பிரசங்கம் என்ற ஊழியக்காரனை நிறுத்தி இருக்கிறார். காரணம் என்னென்றால் தேவனுடைய இரக்கம். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நான் ஒன்றை கேட்டதை என் கணவனை நிச்சயமானவர் என்று சொல்லி இன்று வரை என் கணவன் கேட்டு பாருங்க பிரசங்க முடியாது. ஏதாவது வாயை திறந்து கேட்பேன், நான் கேட்க மாட்டேன்.
என்னுடைய பிள்ளைகிட்ட கூட நான் கேட்க மாட்டேன். அப்படி ஏதாவது வாயில வந்தா என் கணவன் பிள்ளை எனக்கு என்ன வேணும் அதை போட்டு கேட்டுக்கொண்டே இருப்பாரு. நான் கேட்கறது இல்லை. ஏன்னா எனக்கு என் ஆண்டவர் தான் வேணும், அவர் தான் எனக்கு வேணும், அவருடைய அன்பு தான் வேணும், அவரோட நாங்க நெருங்கணும். இந்த தேசம் வெற்றிக்குள்ள வரணும், இந்த பிரான்ஸ் தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும். அதுதான் நம்முடைய தாகம் பிரியமானவர்களே. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தேவனை அறிந்து விட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது, தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும், தேவனோட நேரம் எடுக்க வேண்டும், அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் அங்கே அதிகரிக்க செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய அங்கே உறவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், அதுக்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த சகோதரி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அங்கே தன்னுடைய சந்தோஷத்துக்காக மற்ற நேசர்களிடத்துல போய் எண்ணெயையும் தண்ணீரையும் மாட்டு மயிரையும் பஞ்சையும் அங்கே பானங்களையும் கொடுத்து வருகிற நேசருக்கு பின்னால நான் போவேன், மனுஷருக்கு பின்னால அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். இன்னைக்கு அநேகம் ஜெபம் பண்றதே கிடையாது, பைபிள் படிக்கிறதே கிடையாது, அவன் எனக்கு உதவி செய்வான், யாராவது உதவி செய்து விட்டு அவங்களுக்கு பின்னாலேயே போய் விடுவார்கள். அப்படி போறதால ஏமாற்றம் தான் பிரியமானவர்களே. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்றைக்கு நீங்க பேசுற சத்தத்தை கேட்கிற தேவன், நீங்க ஆண்டவர் அங்கே நீங்க உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன். அது மாத்திரமில்ல, நம்மோடு பேசுகிற தேவன், சத்தமாய் பேசுகிற தேவன், காதுல பேசுகிற தேவன் அவர். பாருங்க, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு சத்தமா பேசுறவன நான் உம்மாத்திரம் பிரியமானவரே. ஒரு பிரசிடன்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு கப்பையை குடிச்சா அதை விட சந்தோஷமா இருக்கு பிரியமானவரே. ஆனா எங்கள் பிரசிடன்ட் படிச்சவர், இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு பேசுறவன்டா ஏன் அதை அசட்டை பண்ணுறீங்க பிரியமானவர்களே? தயவு செய்து தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. இந்த கடைசி நாள்ல நானும் நீங்கள் தேவ சத்தம் கேட்காவிட்டால் ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை காரியங்கள் இங்கே வெள்ளம் போல அங்கே அடித்துக் கொண்டு வருகிறது பிரச்சனை, அங்கே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அங்கே தடுமாற்றங்கள், அங்கங்கே கொலைகள், வெறிகள், காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமான. ஆனாலும் இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் பயம் இல்லாதபடிக்கு தங்களுடைய காரியங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், பொருளை சம்பாதிக்கலாம், எப்படி நான் முன்னேறலாம், இன்றைக்கு கூட அங்கே சுற்றி வர நடக்கிற பிரச்சனை தெரியாதபடி ஒரு ரூம்ல ஒரு வீட்டில் அடிபட்டு கிடக்கிறது போல அதை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சிந்தித்துக் கொண்டு தங்களை தாங்களே தேவனை விட்டு விலக்கி வாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனோட நெருங்குங்க, தேவனோட நெருங்க, தேவனோட பேசுங்க, அறை பூட்டிட்டு உள்ள இருங்க. ஆண்டவரே எனக்கும் உமக்கும் என்னுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தெரியுமா? இந்த சகோதரி என்ன செய்வாள் என்றால், அங்கே நேசர், வெளி காரியங்கள், உலக காரியங்கள், அங்கு உலக ஆசீர்வாதத்துக்காய் அங்கே நேசரை விட்டு அங்கே கடந்து சென்றதை வேதம் சொல்லுகிறது. அப்படி செல்லும் பொழுது அவளுக்கு என்ன நடக்கிறது சொல்லி நான் உங்களை காண்பித்துக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். 8வது வசனத்தை வாசிங்கள். தனக்கு தான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனார். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக செய்தவர் என்றும் அவள் அறியாமல் போனார். அதை பாகாலுடையதாய் ஆக்கினார்கள். ஏனென்றால் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அங்கே தேவையற்ற காரியங்களுக்கு செலவழிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். தேவனுடைய இருக்கிற பலத்தை வேறு காரியங்களுக்கு, தேவன் கொடுத்த பலத்தை வேறு காரியங்களுக்கு, அந்நிய காரியங்களுக்கு செலவழிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால தேவன் அதை பார்த்து என்ன செய்கிறார்? அதனால வாசிங்கள் தொடர்ந்து. ஆதலால் நான் என் தானியத்தை அதிர்காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதிர்காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன். என்ன சொல்ற? திரும்ப எடுத்துக்கொள்ளுவாராம். கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுவார் சொல்வார்கள். லூசிபரை கொடுத்தா எடுக்க மாட்டேன், தேவன் கொடுத்தால் எடுப்பேன். நாங்க சரியா நடந்ததை அது நிலைச்சிருக்கும். ஆனா எல்லா காரியத்தையும் இல்ல, கொடுத்தா எடுப்பார், ஆசீர்வாதத்தை எடுப்பார். இன்னைக்கு அநேகருடைய சரத்துல வேதனை இல்ல, தேவனுக்கு பிரியமெல்லாம் நடந்ததால. இன்னைக்கு அநேகருடைய சரீரம் வேதனையோடு இருக்கு, தேவனுக்கு பிரியமெல்லாம் நடந்ததால. அநேகருடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, பிரியமில்லாத காரியத்துக்கு பணத்தை செலவழித்ததால. இன்னைக்கு பாருங்க, உலகத்து ஜனங்கள் கொண்டாட்டங்கள் அது இதுன்னு சொல்லி வட்டிக்கு எடுத்து செலவழிக்கிறார்கள். ஆனா அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அதை போல தாங்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் அதை பார்க்கிறார் தெரியுமானவர்களே. தேவன் கண்ணீர் வடிக்க நான் பார்ப்பேன். இன்றைக்கு கொண்டாட்டம், கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு கொண்டாட்டத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். 50வது பேர்த்தை இப்போ 12வது பேர்த்தை செய்கிறார்கள். பாருங்கள், முந்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் 18வது பேர்த்தை, 21வது பேர்த்தை பிள்ளைகள், இப்ப 10வது, 2வது எல்லாம் பேசலாயிட்டு. ஏன் தெரியுமா?
பணத்தை கண்டுபிடி தேவன் கொடுக்கிற பணத்தை கண்டுபிடி செலவழிப்பதற்காக அவர்கள் இப்படியாக கொண்டாட்டங்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். இப்ப எல்லா கொண்டாட்டம் எல்லாத்தையும் கொண்டாட்டம். ஆனால் கிறிஸ்தவர் கூட சின்ன சின்ன காரியத்தை கொண்டாட்டங்கள் காரணம் என்னென்றால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை கேட்டு செலவழிக்கப்படுங்க. தேவன் கொடுத்த தேவனை கேட்டு செலவழிங்க, தேவனை கேட்டு கொடுங்க. அப்படி அல்ல, இன்னைக்கு எங்கெங்கயோ என்னென்ன விதத்திலே செலவழிக்கிறாள் பிரியமானவரே. அதனால இந்த கோமேர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே தனக்கு தானியத்தை கொடுத்தவரை மறந்தது நிமித்தம், தனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை மறந்தது நிமித்தம் அங்கே என்ன சொல்லப்படுது சொன்னால், அதனால் என் தானியத்தையும் அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவருடைய நிர்மாணத்தை மூடுவதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிலையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்கிறேன். அப்போ இன்றைக்கு ஏன் அநேகர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் திரும்ப போய்விட்டது. தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க பரிசுத்த ஆலயமா இருக்க வேண்டும், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்க பரிசுத்தமா இருங்க என்று சொன்னார். எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருங்க, நான் சிறையிருக்கிற பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது இல்லாத பட்சத்துல தேவன் கொடுத்தவைகள் நம்மை விட்டு கடந்து செல்கிறது. அதனால கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னா வெட்கம், வேதனை, துன்பம், கண்ணீர், ஆசீர்வாதம் இல்லை. அது மாத்திரமல்ல, தேவன் எதற்காக அழைத்தாரோ, என்ன திட்டத்தை உள்ள வச்சுக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்காத பட்சத்துல கூட உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் பிரியமானவர்களே. தேவனோட அழைப்புல நிக்காவிட்டாலும், இருக்கிற இடத்துல இருக்காவிட்டாலும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் பிரியமானவர்களே. கிறிஸ்துவ ஏன் எனக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இது வருது ஆண்டவரே, ஐயோ நீங்க என்ன கை விட்டுட்டீங்க ஆண்டவரே, நீங்க என்ன கை விட்டுட்டீங்க ஆண்டவரே சொல்லி கதவுவாங்க. சில வேளை ஆண்டவரோட போய் சபைக்கு வர மாட்டாங்க. ஒருவர் சொன்னார், ஏன் நீங்கள் சபைக்கு வரவில்லை என்று. நான் சொன்னார், எனக்கு ஆண்டவரோட பிரச்சனை இருக்குது சிஸ்டர். பாருங்க, ஆண்டவரோட பிரச்சனை இருக்குது அவருக்கு. அப்போ இவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவரோட இவருக்கு பிரச்சனை ஏன்? என்னுடைய தேவன், நமக்கு வியாதி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், அவர் வியாதியை குணமாக்குற கர்த்தர் தான், அவர் பரிசுத்தர் தான், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தான். அவர் அற்புதம் செய்வது. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல என்றதுக்காக அவர் அற்புதர் என்று அற்புதர் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. உங்களுடைய வியாதியை சுகமாக்கி என்றதுக்காக அவர் பரிகாரிய கர்த்தர் தான். அதனால நம்முடைய வாழ்க்கை நாம தான் புலவுறோம் எப்பயுமே. அதை நீங்க சிந்திச்சு வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாள் புலவிட மாட்டார். நம்முடைய தேவன் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். அவர் போய் சொல்ல ஒரு மனுஷன் இல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுவார். அவர் போய் சொல்லுகிற தேவன், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில அங்கே நம்மை நடத்துகிறவர், நம்மளோட கூட இருக்கிற தேவன் அவர். அதனால ஒரு நாள் நீங்கள் தேவனை மன நோக்கக்கூடாது. நாங்க தான் தேவனிடத்தில் பாருங்க. சில பெற்றோரை பார்ப்பேன், பிள்ளைகள் புலப்படுத்ததாலும் பிள்ளைடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று மணிஞ்சு பிள்ளை சாப்பிடு பிள்ளை படி ஜெபி கெஞ்சி கொண்டிருப்பார்கள். அதுக்காக தாய் சின்னாளாக முடியாது. ஏதாவது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தான், தாய் தப்பம் பெரியவர்கள் தான். ஆனா எதுக்கு பிள்ளைய கெஞ்சுறாங்க தெரியுமா? நல்லா வாழ்றதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு, எப்பயும் தங்களோட சமசமா இருக்கிறதுக்கு, அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கிறதா கெஞ்சு. அதே போல தான் ஆண்டவர், பரிசுத்தமாயிரு என்னோட இரு சோம்பன் என்று பேசுறார் இல்லையா? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்த இடத்துல அங்க ஆண்டவர் எங்கே யாரை தட்டுற விசுவாசியில தட்டுற. எதுக்கு? இன்னைக்கு அந்த வசனத்தை எடுத்து எல்லாரும் புதிய ஆத்மாக்கள் நினைக்கிறாங்க. ஆனா விசுவாசியத்தை ஆண்டவர் தட்டுற. ஒருவன் அங்கே இந்த வசனத்தை வாசிங்களுக்காக எனக்காக, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். சத்தமாய் வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். இது யாருக்காக சொல்லுற? அங்கே லவோதிக்கா சபையை பார்த்து சொல்ற, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ யாரை பார்த்து சொல்றார்? ரட்சிக்கப்பட்டு தேவனை விட்டு விலகி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற பார்த்து சொல்ற, அந்த கதவை நான் தட்டுறேன். அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது அதே பண்ண மறுநாள் கதவை தட்ட தேவையில்லை இல்லையா? அதே ரட்சிப்பில அதே தேவனோட நல்ல வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவர் தட்ட தேவையில்லை. ஏன் தட்டுற? மனம் திரும்பு, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமா இருக்கும், இல்லாட்டி நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அதே போல இந்த கோமேர் என்ன செய்வாள் என்று சொன்னால், அங்கே பார்க்கிறோம், அவர் திரும்பவுமாய் அங்கே பாவம் செய்த நிமித்தம் ஆண்டவர் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் விடுத்து போடுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 11வது வசனத்தை. அவருடைய எல்லா மகிழ்ச்சியையும்
போயிடும். ரட்சிப்பில்லாட்டி என்ன போகும்? ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாவிட்டால் என்ன போகும்? மகிழ்ச்சி போயிடும் இல்லையா? ரட்சிப்பின் சந்தோஷம் பாருங்க, ஆண்டவர் ரட்சித்தாரங்களை முடிவு படைந்த நிலைப்படி ரட்சிக்கப்படுவான். அதனால அந்த சந்தோஷம் முதலாவது போயிடும். பாவஞ்சுதா பாருங்க, அவருடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ண. இன்றைக்கு ஏன் சபை மூடப்படுகிறது? தேவன் நேற்றைய தினத்துல ஒருவர் கேட்டார், சபை இன்றைக்கு இருக்கிறதா இந்த மாதிரி யாராவது இருக்கு? நான் சொன்னேன், ஆண்டவர் அனுமதிக்கவில்லை என்று மூடுவதற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி. என்றால் சபை தேவனுடையது. சபை என்றால் என்ன? இயேசு இல்லையா? சரீரமாகிய சபை இல்லையா? அவருடைய சரீரமாகிய சபை. அப்போ அந்த சபை எப்ப பாருங்க, எல்லா அறிவித்தலும் வந்திருக்கிறது. சபை மூட சொல்லவில்லை. ஆண்டவர் எப்ப சொல்றாரோ அப்பதான் மூடப்படும். என்றால் இயேசு அவருடைய அதிகாரத்துக்குள்ள சபை இருக்கிறது இல்லையா? பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள மாட்டார் என்று வேதம் சொல்றது. அதனால அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சபை இருக்குது. அவர் எப்ப சொல்லுவார் அப்பதான் மூடுறது. அவர் மூட முடியாது என்றால் மூடவே முடியாது சபையை. என்றால் எந்த மனுஷ அதிகாரம் மூட முடியாது சபையை. அவர் இயேசு, அவர் தான் அந்த உலகத்தை படைத்தார், எங்களை படைத்தார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த உலகம் இருக்குது. அதனால அவருடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவருடைய பண்டிகைகளையும் அவருடைய மாத பிறப்புகளையும் அவருடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவருடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுது. ஆனா பேர் இஸ்ரவேல் தான், பேர் வடக்கு ராஜ்ய ஜனங்கள் தான். ஆனா ஆண்டவர் சொல்ற ஓய்வு நாள் ஆராதனை ஒழிய பண்ணுவேன். எதுக்கு இந்த பிரச்சனை வந்தது தெரியுமா? கொரோனா உண்மையா அது ஒரு பயங்கரமான வைரஸ் தான். ஆனா சபையை மூடப்பட்ட தெரியுமா? இன்றைக்கு தேவ பிள்ளைகளா நடக்க முடியல பெரியமானவர்களே. தேவனை சரியாய் பெற்றுக்கொள்ள முடியல பெரியமானவர்களே. எங்கேயோ பார்க்கிறார்கள், ரட்சித்த தேவனை பார்க்காமல் அங்கே வேற எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சத்தியங்கள் பிள்ளையா இருக்கிறது, பரிசுத்தாவி இல்ல, அது இல்ல, இது இல்ல. இன்றைக்கு பாருங்கள், எவ்வளவோ காரியங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஊழியர் செய்தவர் கூட இன்றைக்கு தேவனுடைய காரியங்களை வசனத்தை விட்டு தங்களுக்கு ஏற்றுமாறு பிரசங்கம் பண்ணுறதுக்கும் தங்களுக்கு ஏற்றுமாறு வேலைகளை நடத்துறதுக்கும் வெளியிட்டு அந்த நாட்கள்ல பழைய காலத்துல அன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் பேசுவாங்க. கர்த்தர் என்னத்தை பேசுவாங்க. இன்றைக்கு கூட நீங்க நம்ப மாட்டீங்க பிரியமானவர்களே, எனக்கு 20 ரூபாய் நித்திரை வரல. சில ஆத்மாக கண்ணீரோடு இருந்தாலும் நான் நித்திரை கொள்ளவில்லை, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வரல. காலேஜ் ஏஜ்ல நான் சும்மா ரூபன் பிரதர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தபடியா நாங்கள் ஒரு குடியிருந்த வீடு புதுதாக கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்போ பக்கத்துல தான் அப்போ வந்திருந்தபடியா சரி நானும் காலை கூட்டத்துக்கு போனேன். அப்போ சரி யோசிச்சு பண்ண சொன்னார் பாஸ்டர். சரி என்ன செய்யறது? திருப்பி சொன்னார், நீ வந்து அதுல நீங்க சொல்ற வசனத்தை கொடுக்குற கையை காட்டுற. அப்ப நான் இறங்கி வரும். சரி இந்த வசனம் ஆண்டவர் அந்த காலையில என்னோட ஆண்டவர் பேச அக்கால் நீ என்னை இனி பாகாதி என்று சொல்லாமல் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. அது மாத்திரம் தான் எனக்கு தெரியும். அப்போ நான் சும்மா சந்தோஷமா காலேஜ் வச்சு முருகா போயிட்டு நல்ல சனங்கள் வர்றாங்க. அப்போ நான் அங்க போய் பார்ப்போம். என்னை சில பேர் போன் பண்ணி எங்க உங்களை காலையில தேடினார்கள், கனகாலம் நீங்க வரல கேட்டு. சரி நாங்க பேசிட்டு சரி இங்க வந்து நான் சொன்னேன், அப்ப நான் ஜெபம் பண்ண போறேன், எனக்கு வேண்டாம் நீங்க போய் எல்லாம் செய்யுங்க. இல்ல சொன்ன நீ இதே செய்யாங்க செய்யறது இங்கே செய், பிரச்சனை இல்லை. கத்தர் நான் இல்லை இல்லைன்னு அங்க வரும் வரை இதுல வந்து ஜெபிக்கிறேன். இல்ல நீங்க செய்யுங்க, இல்ல நீ செய், இன்றைக்கு செய் பரவாயில்ல செய்யறதுக்கு உனக்கு கல்லாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்டா, இந்த ஒரு வார்த்தை ஒரு 5 மணி கூட என்னுடைய நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் ஞாபகம் வந்தது. கத்தர் பேசினாருன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னோட திடீர்னு இந்த வார்த்தை ஞாபகம். அதை எடுத்து தான் நான் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் எந்த ஒரு வார்த்தையும் பிரசங்கம் எடுத்து கொண்டு வரவே இல்லை. ஏனென்றால் பாருங்கள், இதுதான் காலையில உடனே நான் பாச சொன்ன உடனே வேதத்தை விரிச்சு நான் உடனே இந்த வார்த்தையை உடனே பேசிக்கொண்டிருந்தேன். கத்தர் உதவி செய்தார் எனக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, தேவனுடைய ஒரு சிக்னல் வேணும் இங்க வாரத்துக்கு தேவனுடைய சிக்னல் இல்லாம வரக்கூடாது. அன்றைக்கு ஆண்டோட சத்தத்தை கேட்கறது குறைவு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்ன்றது குறைவு. இன்னைக்கு இதனாலதான் இன்றைக்கு தேவன் அனுமதித்தார் சபைகளை கூட்டுவதற்கு. இது சொல்ல போனா எவ்வளவு பெரிய காரியங்களை சொல்லலாம் பிரியமானவர்களே. லாபம் வருகிற இடத்துல அங்கே எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் நான் சொல்ற காரியத்தினூடாக. அதனால நானும் நீங்களும் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய வல்லமைக்கு நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளா, தேவனுடைய அன்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா, தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை செய்கிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் காணப்படுவோமானால் தேவன் நம்மள பிரியப்படுவார், சபைகள் கூட்டப்படாது பிரியமானவர்களே. அதனால வாசித்துக் கொள்ளுங்கள். அப்படியே அவருடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவருடைய பண்டிகைகளையும் அவருடைய மாத பிறப்புகளையும் அவருடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவருடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய
பண்ணுவேன். அப்படி என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்திமரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை பாருங்க, எல்லாம் அழிச்சு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே, எல்லாம் பாடாய் கிடக்குது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குது, இன்னும் போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும். என்ன ஐடியா தானே அப்படி சொல்லுவாங்க. நான் சாகணும் சிஸ்டர், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளுகிறார் இல்லை என்று 1000 ஆத்மாவை கொண்டு வந்துட்டார்கள். அங்கே தேவனுக்காக பயங்கரமா ஊழியம் செஞ்சுட்டாங்க. அப்போ இப்ப காத்திருக்கிறாங்க, தேவன் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்வார்கள், இது ஆசீர்வாதம் இல்லாதனால போற வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். சில பேருடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கும். ஐயோ அதை எப்படி நான் ஜெபிப்பது, இந்த ஜெபத்தாண்டு கேட்காம விட்டுட்டாருன்னு சொல்லி ஜெபிக்கிறதையும் விட்டுருவாங்க, பைபிள் படிக்காம விட்டுறாங்க. சில பேர் கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்க, பைபிளை திருச்சி படிக்கிறது கஷ்டம். அப்போ ஆண்டவர் சொன்னார், வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்போ வேதத்தை வாசிக்கிறவன் இல்ல, வாசித்து தியானிக்கிற மனுஷன், இரவும் பகலுடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவன். அப்போ வசனத்தை தியானித்து அதன்படி செய்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ அங்கே அவைகளை செய்யாத பட்சத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது, குழப்பம் வருகிறது, குடும்பத்துல சண்டை. கிறிஸ்தவர்கள் சண்டை பிடிக்கிறார்களா? கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்துல சண்டை. கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஏன் டிவோர்ஸ் வர வேண்டும்? ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்படுகிறது? விவாகரத்து செய்வது நல்லது அல்ல. அப்போ எதுக்கு செய்யறாங்க என்றால் கர்த்தருடைய வார்த்தையில அவருடைய வார்த்தை மிகவும் லேசானது கடைபிடிக்கிறதுக்கு. ஆனா அதை செய்யாதபடிக்கு ஜனங்கள் வேற சிந்தனையில போய் வேற காரியத்தை சிந்திட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த சந்தோஷமான வாழ்க்கை, இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நாங்க தேவனோட சரியா அனுபவித்தோம்டா அந்த சந்தோஷத்தை காண முடியும். பெரியமான நீங்களும் நானும் அந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் நமக்கு. நான் முந்தின தினத்துல ஒரு காரியத்தை பார்த்தேன். உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுற பிள்ளைகளை பார்த்த பொழுது என் உள்ளம் பயங்கரமாக உடைக்கப்பட்டது. எனக்கு சிறு வயதிலிருந்து உணவு இல்லாத பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படி ஒரு வாங்கி அதை நாங்கள் செய்து வர. ஆனாலும் இன்னும் அதை பார்த்தோம்னா, ஆண்டவரே நம்ம ஆண்டவர் இவ்வளவு சாப்பாடு நாங்கள் அதை சாப்பிட முடியாமல் இருக்கிறோம், இந்த தேசத்துல கொட்டுகிறோம், மிதமிஞ்சி சாப்பிடுகிறோம், சில வியாதி வருகிறது. பாருங்கள், இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்போ தேவன் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு தேவனை விட்டு விலகுகள் சாப்பிட கூட முடியாதலா இருக்கார்கள் பெரியமானவர்களே. ஏனென்றால் வியாதி, வேதனை, கண்ணீர் என்று சொல்லி. அதனால நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவனுடைய இருக்கிற தொடர்பை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதனால்தான் அதை பார்க்கிறோம். அங்கே தேவன் ஓய்வினால் ஆராதனையை கூட அங்கே செல்லாதபடி போக முடியாதபடி தடைப்படுத்துவாராம். நானும் நீங்களும் உண்மை இல்லாத பட்சத்துல, தேவ பிள்ளைகள் உண்மை இல்லாமல் இருக்கிற வேளையில சபைகள் அடைக்கப்படுறதுக்கு நானும் நீங்களும் காரணமா இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அவன் காரணம், இவன் காரணம், சைனாக்காரன் காரணம் அல்ல, நானும் நீங்களும் தான் காரணம். தேசத்துல என்ன நடந்தாங்க நாங்க தான் உத்தரவாதம் பிரியமானவர்களே. நாங்க தான் எங்களை பொழுது இல்ல பழிய, அப்பதான் நாங்க மனம் திரும்புவோம். எங்களை கூட சொல்லுங்க, அப்பதான் மனம் திரும்புவீங்க. ஒரு நாடு மக்களை பார்த்து பேச மாட்டேன்டா, தேவனுக்கு எல்லாம் முடியும். இந்த கொரோனா ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண முடியுமோ? முடியாதோ? முடியும். தேவன் கட்டளையிடவில்லை, என்னும் கட்டளையிட்டால் அது முடியும். ஆனால் நாம தேவனை சார்ந்திருக்கவன், அவர் பார்த்துக் கொள்ளட்டும், அவர் பார்த்துக்கொள்ள நம்முடைய வேலையான நம்ம செபிக்க வேண்டும் இல்லையா? தொடர்ந்து வாசித்துக் கொள்வோம். இப்படியாக அங்கே அவள் தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து அவருடைய காரியங்களை எல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு காடப்படும் பொழுது அங்கே 13வது வசனத்தை பாருங்கள். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டைகளினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிக்க. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவன் உங்களை முன் கொடுத்து ரட்சித்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருப்பாங்க தெரியுமா? உங்களால ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியுமா? ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி கொண்டு வாங்க பாப்போம், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த சர்வ வல்லமுள்ள தேவனை அங்கே காணாதபடிக்கு, உணராதபடிக்கு அங்கே மனக்கண் கூட இருக்கிற வேதம் சொல்றது தெரியுமா? அதனால இந்த தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த தேவனை அறிந்த நாங்கள் அங்கே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துகள் கடந்து வர்றது தெரியுமால. அதனாலதான் நாங்க அந்த விசாரிப்பை நினைச்சு, நீ என்னை மறந்து போன நாட்களை நான் விசாரிப்பேன். அப்போ நீங்க தேவனை மறந்த ஒவ்வொரு நாட்களையும் தேவன் விசாரிப்பார். ஏனென்றா அவர் கிரயத்துக்கு உங்களை கொண்டார் இல்லையா? கிரயம் செலுத்தி உங்களை கொண்டார் இல்லையா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் நாங்கள், எங்களுக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். பாருங்க, நீங்க ஒரு பொருளை 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை கிரயம்
நீங்க மறந்து போன நாட்களை விசாரிப்பேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே. அதனால நீங்க தேவனை மறவாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பு தகப்பன், நம்ம நேசிக்கிற தகப்பன், அவரை போல இந்த உலகத்துல யாரும் நம்ம நேசிக்க முடியாது பிரியமான. உட கணவன்கிட்ட நீங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்குதா? மனைவிக்கு நீங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்குதா? பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்குதா? நோ, கிடைக்காது. ஏன் தெரியுமா? தேவன் தான் பூரணம் உள்ளவர்கள். அந்த மனுஷனும் உங்களை பூரணப்படுத்த முடியும். பாருங்க, பிள்ளைகள் சில விடையில பெற்றோர் இருந்து விளையாடுவார்கள். ஆனா சிறிது நேரம் கூட அவர் போய் விலை தங்களோட வேலையை பார்க்கத்தான் வரும். கணவன் அங்கே மனைவியோடு பேசி நேரம் எடுப்பார்கள், தேவைகளை சந்திப்பார்கள். ஆனா அவர் வேலைக்கு செல்லத்தானா எங்கேயுமே எங்களை விட்டு விலகாதவரா தெரியுமா? எப்பயுமே மனுஷனுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? நேசிக்கிறவங்க எப்பயுமே பக்கத்துல இருப்பாங்க. இல்லையா? இல்லையா? அப்படி உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? இல்ல போல இருக்குது. இருக்கிறதே இல்லையா உங்களுக்கு? நேசிக்கிறவர்கள் எப்பயுமே எங்களோட இருப்பாங்க விருப்பமா இல்லையா? நாங்க நேசிக்கிறவங்களோட கொஞ்சம் நேரம் பேசினா சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அப்போ தேவனை நேசிக்கிறேன், நான் தண்ணியை கொடுத்துருக்கேன், அப்ப நாங்க அவரோட இருக்கணும் விரும்புறது தப்பா சரியா? சொல்லுங்க. என்ன இருக்கு உங்களுக்கு பார்க்க? சரியா பிள்ளையா? தேவனோட நாங்க இருக்கணுமா இல்லையா? இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த கோபம் தேவனை விட்டு போனா அவருக்கு எப்படி கோபம் வரும் இல்லையா? அப்ப என்ன செய்யற? அவருடைய கோபம் எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? ஒரு நிமிஷம் அவருடைய தயவு நீடிய வாழ். வேதம் என்ன சொல்லுது? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஆனா கோபப்படுற விட்டு விளைந்ததுக்கு ஆஸ்வாதங்களை எடுத்து போடுங்க. வேதனைகள் அங்கே அது மாத்திரம் சத்துருவை வேதனை கொண்டு ஒரு ஆண்டு சொன்னார். இந்த உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள் இந்த உலகத்தின் அதிபதி வருவான். அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஒன்றிருந்தா அவன் வருவானோ இல்லையோ வருவான். அது மாத்திரமில்ல, ஆண்டவரங்க கைவிடுவதை விட சத்துரு விட மாட்டான். பாவத்தில் இருந்தான் அவன் தனக்கு பங்கு. ஏண்டா ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் எதிர்ப்பு இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. ஏண்டா எங்கேயும் அவனை விழுத்தலாம் என்று சொல்லி. அதனால நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் அங்கே தேவனிட்ட விலகி அப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்த பிள்ளைகள். ஆனா தேவன் என்ன சொல்றா தெரியுமா? அங்கே 15வது வசனம் 1000 பாருங்க, 14வது வசனத்தை பாருங்க. 1000 இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. பாருங்க, ஒரு கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணினா இப்படி இருக்கும் இல்லையா? துரோகம் பண்ணினா அந்த கணவனுக்கு எரிச்சல் வருமா? திருப்பி வந்து கணவன் சேர்த்து கொள்வார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி என்றால் திரும்ப திரும்ப தேவனுக்கு துரோகம் பண்ணார்கள். யார்? நம்முடைய மணவாளனாகிய இயேசு, நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவருக்கு, அவருடைய அன்புக்கு அங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், இந்த ஓசியாவையும் இந்த கோமேரையும் வைத்து சபையாகிய எங்களையும் அங்கே ஓசியா தேவனுக்கும் அடையாளமாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அவர் அந்த கணவனை விட்டு விலகின போது ஓசியா என்ன செய்தார் என்றால் திரும்பவுமாய் அவரை சேர்த்துக் கொள்கிறார் தன்னிடத்துல. நீங்க பின்னுக்கு இருக்கிற அதிகாரங்களை பார்க்க தெரியும் ஆண்டவருடைய அன்பை பற்றி. அதனால அங்கே தேவன் அப்படியாகத்தான் ஒரு திருஷ்டாந்தமாய் இந்த கதையை நமக்கு சொல்லுகிறார். திருஷ்டாந்தமாய் அந்த ஓசியாவை திருமணம் செய்ய சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைய ஒரு திருஷ்டாந்தமாய் எங்களுக்கு வைத்திருக்கிறார் பெருமானவர்களே. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி குழம்புவார்கள், அடிக்கடி மாறுவார்கள். ஆனா தேவன் கைவிட்டதில் இன்றைக்கு கூட இஸ்ரவேல் நேசிகளை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஏனென்றா அவர் அங்கே நேசித்ததான் பிரியமானவர்களே. தெரிஞ்சு கொண்டாதான் பின்னுக்கு முன்னுக்கு அலைகிறார்களுக்காக ஆண்டவர். ஆனா அது தெரியாம நாங்க எங்கத்துக்கோ அலைஞ்சு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால ஆண்டவர் என்ன சொல்ற? 1000 இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமா பேசி. பிரச்சனை தான், திரும்ப பாவம் செய்யறா, கொண்டு விட்டா திரும்ப ஓடி போறா. பாருங்க, ஒரு கணவன் மனைவியோட வாழ்ந்த மனைவி ஓடி போய் வேறொருவனை திருமணம் செய்து வந்தா திரும்ப ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா அதே போலதான் எங்களோட ஆண்டவர் அந்த சாயலை சொல்லுறாரு. எப்படி என்றா, நீ என்ன விட்டு போனாலும் அங்கே திரும்ப நாங்க சேர்த்துக் கொள்வதற்கு சொல்றேன். அதனால ஆனா போகும்போது பிரச்சனை, ஆண்டவர் விட்டு விட்டா பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை அதிகமா போயிடும். ஆனா அந்த பிரச்சனை நிற்க முடியாமல் மாண்டு பின்மாற்றமா போறவர்கள் அநேகர். ஏண்டா பிள்ளைகள் தவறுகள் பாவங்கள் செய்யும் பொழுது அவர்கள் பின்மாற்றமாய் போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது. அதனால ஆனா ஆண்டவர் நம்மையிலே இறங்குகிற தேவன். அவர் அனைத்து அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவர். அவர் நேசிக்கிற நேசம் மாறாதது, அவருடைய அன்பு மாறாதவர். பிரியமானவர்களே, பாருங்க, 1000 எல்லாம் செய்யறாங்க பொம்பளை. ஆனா 1000 இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமா பேசி. ஆண்டவர் பாருங்க, எங்களை சிச்சிங் முதல்ல என் மகனே என்று சொல்லுவாரு இல்லையா? பேசுகே அப்படியா கத்தி பேசாரு இல்ல? பாத்தீங்களா? நீங்க பழைய ஏற்பாடு புதுல பாருங்க, புதிய ஏற்பாடு சரி, என் மகனே அப்படித்தான் பேசுவாரு. பிரியமானது அப்படிலாம் பேசிதான் உள்ள நீ இப்படி செய்யாதுன்னு சொல்றாரு இல்லையா? அதுமாதிரி மாதிரி பிள்ளைகளுக்கு சில பேர் அடிப்பாங்க, மாடு எருமை அப்படிலாம் சொல்லுவாங்க பிள்ளைய பார்த்து. அதுக்கப்புறம் அப்படியே வந்துடும். அப்படிலாம் ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் என் மகனை அன்பா பேசுவார் இல்லையா? அன்பா பேசி
சிச்சிப்பாங்க. பாருங்க இங்க பாருங்க, ஆயிரம் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அடைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமா பேசி வனாந்திர வாழ்க்கைக்குள்ள கொண்டு போனாலுமான பட்சமா பேசுறாங்க. சில பேரை அங்க சிச்சித்தா தான் திருந்துவாங்க. சிச்சி பிள்ளைன்னு இங்க கத்தரை நோடு இருக்காங்க, எல்லாம் செய்து போயிடுவாங்க. அப்ப ஆண்டவருக்கு எங்க இருதயம் தெரியும், என்ன மனசோட இருதயம் எல்லாம் அழுக்கான கந்து. அப்போ மனசோட இருதயம் நல்லா தெரியுமா ஆண்டவருக்கு. அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறார், சிச்சித்து அங்க என்ன செய்வார் என்றால் பட்சமாய் பேசுறார். பேசி அது மாத்திரமல்ல, அங்கே நாங்கள் பேசுவதற்கு இடம் கொடுக்கணும் தெரியுமானவர்களே. நம்மை தாழ்த்த வேண்டும், தேவ பிள்ளைகள் நம்மை தாழ்த்த வேண்டும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, எப்பயுமே தாழ்த்துவார்கள். திடீரென உலகத்தால் தங்களை தாழ்த்தி கொண்டுவார்கள். பாருங்க, நானும் நீங்களும் ஒரு தாழ்வுள்ள பிள்ளைகளை இதோடைய கிருபைக்கு காத்துக்கல அவர்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளை விட்டாலும் அவர்கள் தன்னுடைய தேவன் சர்வ வல்லவர் ஒரு இது ஒன்று இருக்கு, ஒரு பெருமை. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அறிந்த கொடுத்தே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போ அது நல்ல பெருமை அவர்களுக்கு. நான் இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள், என்ன கர்த்தருடைய பிள்ளைகள், எங்களுடைய தேவன் யெகோவா தேவன் அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்து கொண்டே இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அது அவங்களை காப்பாற்றுது. எப்படி என்று நான் பாருங்க, அங்கே அழைத்து கொண்டு போய் பட்சியமாய் பேசி அவளிடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும், இங்க என்ன சொல்றார் ஆண்டவர், அதுக்கு முதல்ல என்ன சொன்னார், அதுக்கு பேசி எல்லாம் எடுத்துருவேன், அதை எடுத்துருவேன், இதை எடுத்துருவேன், பாவம் செஞ்சுட்ட. ஆனா திருப்பி என்ன செய்யற தெரியுமா, பட்சமாய் பேசுற தேவன். அதனால இன்றைக்கு நீங்க உங்களோட நிலைமை என்ன, தேவனோட நல்ல உறவு வச்சுக்கிறீங்களா, தேவனை பிரிஞ்சு வாழ்றீங்களா, அல்லாவிட்டால் அங்கே தேவனோட உறவு வைக்க முடியாதல இருக்கிறீங்களா, இல்லாவிட்டால் ஒரு ஆராதனை கூட வர முடியாதல இருக்கிறீங்களா, தேவனிடத்தில் நெருங்குங்க, தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத, உங்களை நேசிக்கிறத நானா பட்சமாய் பேசுற. இன்னைக்கு உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், உங்களோட பாவங்களை அறுக்க செய்யுங்க, உங்களோட குறைகளை சொல்லுங்க தேவனிடத்துல. ஆண்டவரே நான் இதுல தவறு விட்டுட்டேன், இந்த இடத்துல தவறு விட்டுட்டேன், ஆண்டவரே நான் உங்களோட நிறந்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. அது மாத்திரம் என்ன சொல்லுவேன், அங்கே நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு அவளுடைய பட்சமா பேசி அவளுக்கு அவளுக்கு அவருடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். பாருங்க, நம்பிக்கையின் வாசல் ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் நான் அப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடுவது போல் பாடுவாளாம். அப்போ ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிற தெரியுமா, நீங்க வேதனைப்படுத்திட்டீங்க ஆண்டவரை, துக்கப்படுத்திட்டோம் ஆண்டவரை, சரி பிள்ளைகள் விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் திரும்ப எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா, நாங்க ஆண்டவர் எப்ப ரட்சிப்பின் சந்தோஷம் ஆரம்பத்துல உங்களை தொட்டாரே அப்ப நாங்க பாடின பாட்டு தெரியுமா, அப்ப கண்ணை மூடி கையை தட்டி யாரையும் பார்க்காம பக்கத்துல நிற்கிறவங்க வேர்ஷிப் பண்ற ஆளை கூட பார்க்காம ஆவி நிறைஞ்சு பாடும். இப்ப யாரு பாடுறா, எப்படி பாடுறா, எப்படி அடிக்கிறா, எப்படி மியூசிக் வாசிக்கிறாங்க, அதைத்தான் நாங்க பாக்குறோம். பாருங்க, இப்படி என்றால் அந்த ஆரம்பத்துல பாருங்க, எகிப்துல இருந்து புறப்பட்ட வாசிங்கமான வசனத்தை சொல்லும், தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவார். அப்போ எப்ப பாடுற ஆண்டவர் நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளுடைய பட்சமாய் பேசுற தேவன். அப்போ தேவன் நம்மோட பேசுவார், நான் இடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை சொன்னேன், தேவனை விட்டு விலகும் பொழுது, தேவ சந்தோஷத்தை இழக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகள் கூடிக்கொண்டுதான். ஆனா பிரச்சனையோடு இருக்க விரும்பாதீங்க. பிரச்சனை வராதுன்னு சொல்லல, உடனே ஆண்டு உங்களுக்கு உலகத்துல உலகத்துல உண்டு. ஆனா திட்டம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப தேவன் ஜெயம் கொண்டது. பிரச்சனை இருக்குதான், ஆனா பிரச்சனை நீடிக்காத ஒரு நாள். ஏண்டா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அதனால ஆண்டவர் நயங்காட்டி அங்கே அழைத்து கொண்டு வந்து போலையில அவளுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, எல்லாத்தையும் மறந்து தராடு. பார்த்தீங்களா, அங்கே பாட்டு பாடுறாங்க. ஆண்டவருக்கு ஆராதனை என்ன பிடிக்குமா பாருங்க. இளவயது நாட்கள்ல எகிப்து தேசத்துல புறப்பட நாள்ல பாடின மாதிரி அவ பாடுறாவாம். எப்படி பாட, அப்படி பாடைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, வாசிங்க அடுத்த வசனத்தை. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைத்தார். அப்போ கர்த்தர் கைவிட்டாரா, மறந்தாரா, திருப்பி தூக்கி எடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். திருப்பி அணைக்கிற, ஏன்னா தேவனுக்கு பரிசுத்தத்தை நேசிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன். அதனால நம்முடைய பிள்ளைகளை ஐயோ பாவம் செய்தான், அநியாயம் செய்தான், ஐயோ தூக்கி எறிஞ்சு அப்படியே அழித்து போக பண்ற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் வெற்றுற தேவன் இல்லை, குற்ற தேவன் இல்லை, கொலைகார தேவன் கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் சிச்சித்து பரலோராட்சியத்தை நம்மை கொண்டு போறதுக்காக சிச்சிக்கிற தேவன். என்ன சொன்னா, இந்த தகப்பன் என்னத்துக்காக சிச்சிக்கிறோம், உலகத்து காரியத்தை. நம்முடைய தகப்பன் பரலோராட்சியத்துக்காக நம்ம சிச்சிக்கிறோம். அவருடைய நோக்கம் நாம ஆசீர்வாதமா இருக்கத்தான் வேணும். அதுக்கு சகல ஆசீர்வாதங்கள் தந்துருக்கிறார் நமக்கு. ஆனா அந்த சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஆனா
அது வேணும் பிரியமானவர்களே. ஆனா அதை விட நம்ம பரலோகத்துக்கு போகணுமா இல்லையா? நமக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துக்கிறார் அந்த உலகத்துல. அந்த வாழ்க்கையை பரிசுத்தமா வாடுவோம்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவனுக்கு பிரியமா வாழ ஆசைப்படுங்க. யாராவது கேட்கிறீங்களா நீங்க ஆண்டவர் நமக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவர், உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவர், உத்தமமா இருக்க இப்படி நாள்தோறும் கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். சில பேர்ல கோபம் வர சிலது இருக்கு, சில பழக்கவழங்களை விட முடியாமல் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஆண்டு சொல்லி பாருங்க, முடியல ஆண்டவர் முடியல, எனக்கு உதவி செய்ய கேட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயம்